அனைவருக்கும் வணக்கம். போன பதிவுகளில் அம்பாளை பற்றி பார்த்தோம். இப்போவும் இன்னைக்கு கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பூரம் வேற. ஸோ அம்பாளை பற்றியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சௌந்தர்ய லகரியிலேருந்து சில ஸ்லோகங்களை எடுத்து சொல்லலான்ட்டு ஒரு பிளானு. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சௌந்தர்ய லகரியை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரர் பண்ணதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஃபஸ்ட்டு 41 ஸ்லோகங்கள் தான் ஆனந்த லகரின்னு சொல்லுவாங்க. அடுத்து வர்ற 42லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகம் தான் சௌந்தர்ய லகரி. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே சௌந்தர்ய லகரின்னு தான் சொல்கிறது வழக்கம். இப்போது முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, அம்பாளுடைய பிரபாவத்தை ஒரேடியா ஏற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது சிவசக்தியாயுக்தோ யதிபவதி சக்தः பிரபவித்தும் நச்சேதேவம் தேவோ நகலு குச்சலக ஸ்பந்தித்துமபி அத்தஸ்த்வா மாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணியா பிரபவதி. அதாவது அம்பாளுடைய சகாயம் இல்லாட்டினா சிவனால நகரக்கூட முடியாது அப்படின்னு நான் போன பதிவுகளே சொல்லியிருந்தேன். ஒரு எறும்பால கூட நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய சகாயம் இல்லைன்னா, சக்தி இல்லைன்னாக்க அப்படின்னா சிவனாலேயே நகர முடியாது அப்படின்னு முதல் பாட்டிலேயே சொல்றார் ஸ்தோத்திரத்துல. அப்பேற்பட்ட அம்பாளை புண்ணியம் பண்ணாதவன் எப்படி ஒன்று பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கடைசியில் கேட்குறார். அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க அத்தனை பேரும் பாக்கியவான்கள். இதை நீங்கள் மட்டும் பாக்கியவானாக இருக்க கூடாது, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணணும். அவங்களையும் அம்பாளுடைய பக்தர்களாக மாற்றுவோம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தினுடைய மீனிங். அதாவது அம்பாளினுடைய சகாயம் இல்லாட்டி போனாக்க சிவனால நகரக்கூட முடியாது. சிவன்கிறது அப்படியே தட்சணாமூர்த்தியா உட்காந்துருக்கார், யோக நிஷ்டையில உட்காந்துருக்கார். அப்படின்னா அவருக்கு தன்னுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கே அம்பாள் தான் காரணம் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். அது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அடுத்தது அம்பாளுடைய குரல் வளம் எப்படி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்றாரு. விபஞ்சியா காயந்தீம் விவிதம் அபதானம் பசுபதே ஸ்வயாரப்தே வக்தும் சலித சிரசா சாதுவச்சனே ததீயைர் மாதுரியை அபலவித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிசுலயதி சோலேன நிப்ருதம். அதாவது அம்பாளினுடைய தர்பார் போயிட்டு இருக்கு. அதுல சரஸ்வதி வீணாகானம் பண்ணிட்டு இருக்கா. விபஞ்சிங்கிறது அவளுடைய வீணையினுடைய பேர். அதுல ஆனானப்பட்ட கலை அரசியான சரஸ்வதியே பாடிக்கிட்டே அந்த வீணையை மீட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய தேவாமிர்தமா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அவ பாடும், அதாவது அவரோட கானம் பண்றது எல்லாமே சிவனுடைய ஸ்தோத்திரங்களாவே இருக்கும். ஏன்னா அம்பாளுக்கு சிவனை தானே பிடிக்கும். தன்னுடைய பதியை பத்தி பாடினாதான் அவருக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பரமேஸ்வரனுடைய புகழ பாடிண்டே போறார். இப்படி பாடிட்டு போகும்போது அம்பாள் தன்னை மறந்து அப்படியே அப்ளாஸ் அதாவது கை தட்டுறதுங்க. அதாவது ஒரு சபால ஒரு நல்லா பாடகர் ஒருத்தர் நல்லா உச்ச ஸ்தாயில போயிட்டு இருக்காரு, நல்லா ஜம்முன்னு கச்சேரி போயிட்டு இருக்குன்னாக்க சபாஷ், பேஷ், சூப்பர் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு பேர் சாது வச்சனம்னு பேர். அந்த மாதிரி அம்பாள் என்ன பண்ணியிருக்கா, சபாஷ் அப்படின்னு சொல்லி, இல்லை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாள. இதை கேட்டதும் சரஸ்வதி என்ன பண்ணா, கப்புன்னு பாடுறதை நிப்பாட்டிட்டு தன்னுடைய வீணையை எடுத்து உரையில எடுத்து மறைச்சு கொடுத்துட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சபாஷ் அல்லது அந்த பேஷ்னு சொன்ன அந்த வார்த்தை ஒரு வார்த்தையே இந்த வீணை கானம், சரஸ்வதியினுடைய நாத கானம் எல்லாத்தையும் அமைக்கப்படும். ஆகா, இப்பேற்பட்ட அம்பாள் கிட்ட போய் நம்மளுடைய இதை போய் காமிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ குரல், ரொம்ப ரொம்ப மிருதுவான குரல் அம்பாளுக்கு.
அதாவது ஆனானப்பட்ட கலையரசியே அந்த மாதிரி ஒரு வீணையை எடுத்து உரைக்குள்ள போட்டுட்டான். தான் பாடுறதையும் நிப்பாட்டிட்டான். ஏன்னா அதுக்கு ஈடே கொடுக்க முடியல. சபாஷ்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை, அவன் ஒன்றும் அம்பாள் ஒன்றும் பாடலாம் கிடையாது, பட் சபாஷ்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே இவளுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு, ஆகா இப்பேற்பட்ட குரல் மதுரமான குரல் உள்ள அம்பாள் கிட்ட போய் நம்ம போய் ஏதோ பாடுறோம்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு மூட்டா. இது அவளுடைய குரல் வளத்தை பத்தி சொல்றது. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவாங்க. கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்டபடலி உபாபியாம் ஓருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவிருத்தாபியாம் பிரணதி கடினாபியாம் கிரிசுதே விதிஜ்ஞே ஜானுபியாம் விபுத கரி கும்பத்வயமசியே அப்படின்னு. என்ன மீனிங்னா, அம்பாளுடைய கால் வர்ணனைகளை பத்தி சொல்லும்போது, அம்பாளுடைய கால் தங்க வாழை தண்டு மாதிரி இருக்கு. ரொம்ப அம்பாள் முழுக்கவே ரொம்ப சாஃப்டா, பூவை விட ரொம்ப மெலிசான ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதுல இந்த முட்டி பிரதேசம் இருக்கே, ஜானுன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, அது மட்டும் ரொம்ப கெட்டியா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னா, யானையினுடைய மஸ்தகத்தையே பிளக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆதிசங்கரர் யோசனை பண்ணியிருக்காரு. யானைக்கு மஸ்தகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதையே பிளக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் சிங்கமும் யானையும் சண்டை போடும்போது கூட சிங்கம் முன்னாடி போகாது, முன்னாடி போனா யானை விரட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு பின்னாடி வாழை பிடிச்சி மேலே ஏறி அதனுடைய மஸ்தகத்தை ஒரே போட போட்டு, அப்படிதான் சிங்கம் யானை கிட்ட ஜெயிக்கிறது. ஸோ அம்பாளினுடைய முட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அம்பாள் தன்னுடைய பதியான பரமேஸ்வரனுக்கு நேரம் தவறாம நாள் தவறாம விதி பிரகாரம் நமஸ்காரம் பண்ணுவா. இப்படி அதாவது பெண்கள்லாம் பஞ்சாங்க நமஸ்காரம் முட்டி போட்ட மாதிரி நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதாவது முழுக்க ஆண்கள் மாதிரி கீழே அப்படியே நெடுஞ்சாங்கடையா விழாம பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லி அந்த மாதிரி அப்படி பண்ணும்போது முட்டி தான் கீழே விடும். அப்போ அது அப்படியே முட்டி அப்படியே காப்பு காய்ச்சி போய் அப்படியே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இறுகி போயிடுச்சு அப்படின்னு ஆதிசங்கரர் ஒரு காரணம் சொல்றார். அடுத்ததாக இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங். அடுத்தது இந்த சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரங்கள்ல 100 ஸ்லோகமுமே ரொம்ப ரொம்ப மந்திரவத்தான ஸ்தோத்திரங்கள். இம்மை மறுமை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள். வியாதி நீங்கணுமா, அது சௌபாகியம் வரணுமா, ரைட்டு, சரஸ்வதியினுடைய இது அருள் கடாட்சம் கிடைக்கணுமா, அதுக்கும் ஸ்லோகம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும், தரித்திர நிலைமை நீர் நீங்கணும்னாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் ஸ்லோகம் இருக்கு. சரி, இந்த சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுனால என்ன ஒரு என்ன ஒரு பலம், அப்படி அதாவது பலன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அதையும் ஆதிசங்கரர் சொல்ல. இது பலஸ்ருதி மாதிரி அவர் சொல்லலை, அதுதான் முக்கியம். அம்பாளை பஜனம் பண்றவனுக்கு, அதாவது பூஜை பண்றவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் 99வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அதாவது சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிகரி சபத்னோ விகரதே ரதே பாதிவிரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா சிரஞ்சீவனேவ க்ஷபித பசுபாச வியதிகரக பரானந்தாவிக்கியம் ரசயதி ரசம் தத் பஜனவான். அப்படி உன்னை பஜனம் பண்றவனுக்கு, பூஜை பண்றவனுக்கு பிரம்மாவே பொறாமைப்படும் அளவுக்கு சரஸ்வதி நமக்கு கல்வி திறமையை கொடுத்துருவார். அதே மாதிரி மகாவே ரொம்ப பொறாமப்படுற அளவுக்கு லக்ஷ்மியானவள் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கி விடுவாள். அதே மாதிரி ரதியே நம்மளை கண்டு ஐயோ இவன் மன்மதனோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை மன்மத புருஷனாக்கி விடுவாள். இதெல்லாம் இருந்து அல்பாயுசில் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவித்வத்தையும் கொடுக்குறாங்க. எப்பவும் இருக்கலாம்.
அப்படி கொடுத்துட்டு இதெல்லாம் இம்மை பயன்கள் தான், இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய பயன்கள். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கடைசியில தாங்கூடையே சேர்த்துக்கிறார். அதுதான் அம்பாள் பூஜையினுடைய பலன். இதை விட பெரிய பலன் மகாபெரியவர் சொல்லுவார். என்னன்னா அம்பாள் பூஜையினுடைய பலனே அதுவே தான் அப்படின்னு சொல்லி, அம்பாள் பூஜை பண்றதே தான் அதனுடைய பலன் அப்படின்னு சொல்லி பெரியவர் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அடுத்ததாக கடைசியா இப்படி சரி அப்பா அம்பாளை எப்பவும் நினைச்சிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அதாவது எப்பவும் அம்பாளையுடைய நினைவாவே இருக்கணும். நம்ம எத்தனையோ வேலை செய்வோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், ஓடுவோம், ஆடுவோம், என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுவோம், வீடியோ பார்ப்போம், டிவி பார்ப்போம், என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுவோம். எப்பவும் அம்பாளோட நினைப்போடையே எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காருனாக்க, ஜபோ ஜல்பக சில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதிஹி பிராதக்ஷிண்ய கிரமணம் அசனாத் யாகுதி விதிஹி பிரணாம சம்வேசக சுகமகிலம் ஆத்மார்ப்பண திருஷா சபர்யா பர்யாய ஸ்தவபவது என்மே விலசிதம் அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு அம்பாளுடைய நினைவு எப்பவுமே இருந்துட்டு, டெய்லி இதை பாராயணம் பண்ணாலே போதும். என்ன அர்த்தம்னாக்க, ஜபோ ஜல்பக அப்படின்னு சொன்னா என்னுடைய பேச்செல்லாம் உன்னுடைய ஜபமாக இருக்கட்டும். வெட்டி பேச்சு எத்தனையோ பேசுவோம், அதெல்லாம் உன்னுடைய ஜபமாகவே இருக்கட்டும். நான் சாப்பிட்றேன்னா அது உனக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதியாக இருக்கட்டும். ஹோமகுண்டத்தில் ஆகுதின்னு போடுவாங்க, ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது மாதிரி நம்மளுடைய வயிறும் ஒரு ஹோமகுண்டம் தான். அதுல போடுற ஆகாரம்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதியாக இருக்கட்டும். நான் எங்கேயாவது நடந்து போறேன், எங்கேயாவது ஊருக்கு போறேன், அங்கே வர்றேன், இங்கே ஓடுறேன் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் உனக்கு பண்ணக்கூடிய பிரதட்சணமாக இருக்கட்டும். அடுத்ததாக அடுத்தது நான் தூங்குறேன் நான் அப்படின்னு சொன்னாக்க அது உனக்கு பண்ணக்கூடிய நமஸ்காரமாக இருக்கட்டும். இன்னும் எத்தனையோ இருக்கு தூங்குறது. இப்போ சொல்றதை விட எத்தனையோ வேலைகள் இருக்கு. அங்க கையை பிடிச்சி இழுப்போம், இங்கே அது மாதிரி எத்தனையோ வேலைகள். இதெல்லாம் உனக்கு காட்டக்கூடிய முத்திரைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம்னாலே அந்த அம்பாளுடைய நினைவு எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் ஆத்ம பரிபூர்ணமா அவகிட்ட அர்ப்பணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அம்பாள் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஏகப்பட்ட ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இப்போவும் இன்னும் வரணும் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு மேலேயும் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அம்பாளை பற்றி போடலாம். சௌந்தர்ய லகரி மட்டும் இல்லை, இன்னும் அபிராமி அந்தாதி, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள். சௌந்தர்ய லகரிலேயே நிறையா இருக்கு. ஈவன் லலிதா சகஸ்ரநாமத்திலே நம்ம கொஞ்சம் நாமத்தை தான் சொல்லியிருக்கோம். இன்னொன்று அம்பாளினுடைய பெருமையை ஸ்ரீருத்ரத்திலேயே சொல்லி, ஸ்ரீருத்ரங்கிறது சிவனுடைய பெருமைகளை சொல்றது தான். அதுலயே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உலகத்துக்கெல்லாம் நீதான் மருத்துவன், மருந்து நீதான். யாரு? சிவன். ஆனா உனக்கு யார் மருந்துன்னா அது அம்பாள் தான் அப்படிங்கிறத ஸ்ரீருத்ரத்திலேயே சொல்லி, சிவனை பற்றி போற்றக்கூடிய ஸ்ரீருத்ரத்துல அம்பாளை பத்தி அந்த மாதிரி ஒரு இதை சொல்லி இருக்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, அம்பாளை அதாவது இன்னொரு இதுல கூட சொல்லுவார், சௌந்தர்ய லகரிலே இன்னொரு பாட்டுல கூட சொல்லுவார், அமிர்தத்தெல்லாம் சாப்பிட்ட அந்த தேவர்கள் இறந்து போயிடுறாங்க. எப்போன்னா அந்த பிரளய காலத்துல. ஆனா ஆழகால விஷத்தை சாப்பிட்டும் நீ சாகாம இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவள் காதுல இருக்கிற தாடங்க மகிமை. அம்பாள் காதுல இருக்கிற அந்த தாடங்கத்தினுடைய மகிமையினாலதான் ஆழகால விஷத்தை சாப்பிட்டும் சிவன் சாகாம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கூட சௌந்தர்ய லகரில் ஒரு ஸ்லோகம். ஆக அப்பேற்பட்ட அம்பாளை எப்பவும் நினைச்சுட்டு இருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தையும் லாஸ்ட் ஸ்லோகத்தையும் சொன்னாலே எல்லா ஸ்லோகமும் பாராயணம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.